வணக்கம் மகளே, நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது நீதியா இல்லை தென்றலா கதையோட 30வது அத்தியாயம் கேட்கலாமா? கௌசல்யா சுப்ரஜா என்று அதிகாலையிலேயே ராகவனின் வீட்டில் சுப்பிரபாதம் ஒழித்து கொண்டிருக்க, ஈரம் காயாத புத்தம் புது தாலியோடும் குளித்து முடித்து தளதளவென பட்டுப்புடவையை கட்டி காயாத தனது கூந்தலை டவலோடு எடுத்து கொண்டையிட்டு நெற்றி வகுடு நிறைய குங்குமமிட்டு முகமெங்கும் பூவாய் மலர்ந்திருக்க, நாணத்தோடு ராகவன் அறையின் கதவை காஃபி கப்போடு மது திறக்க, அவள் எழும்போது மத்தையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ராகவனோ தற்போது அங்கே காணவில்லை. ஏங்க எங்க இருக்கீங்க என்றபடியே மது காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு ராகவன் அறையின் பால்கனி, ஜிம், யோகா செய்யும் இடம் என எங்கும் அவனை தேட, அவனோ அங்கு எங்கும் இல்லை. காலையிலேயே இவர் எங்கே போயிருப்பாரு என்று யோசனையோடையே ராகவனின் அறையில் மது நின்றிருக்க, அவளை பின்னிருந்து அணைத்தான் ராகவன். என்ன பண்ணுறீங்க? நான் குளிச்சிட்டேன், தள்ளி நில்லுங்க என்று மது அவனை விட்டு விலக முயற்சிக்க, அவனோ அவள் காது அருகே உதிரி குவித்து ஊத பெருமூச்சு விட்டாள் மது. என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலையா என்று மது கேட்க, மூடில்லை என்றான் அவன். அவளது தோளில் முகம் புதைத்தான். குழந்தையா நீங்கள், கிளம்புங்க முதல்ல என்று அவள் சொல்ல, இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகலை, போகமாட்டேன், லீவ் என்று ராகவன் சொல்லிக்கொண்டே அவளை தன்னை நோக்கி திருப்பி அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி கீழே வைக்க, அதன் பின் அவளை இறுக அணைத்து கொண்டான் ராகவன். அவனின் ஒற்றை விரல் கொண்டு அவள் நெற்றியோரம் சரிந்து விழுந்த முடியை அவன் ஒதுக்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்றாள் அவள். உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ணுறேன் என்று அவன் சொல்ல, நான் குளிச்சுட்டேன், திரும்பலாம் என்னால் குளிக்க முடியாது என்று அவள் சொல்ல, அது ஏன் தப்பில்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் குளிச்ச? இனி நான் சொன்னாதான், நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீ குளிக்க போகணும் என்று அவன் சொல்ல, அவள் இதழில் மதுரம் பருக ஆரம்பித்தான் அவன். ஐயோ என்று அலறி தூக்கத்திலிருந்து எழுந்தாள் மாயா. ராகவனுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? நோ, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது என்று புலம்பிய மதுவோ லதாவிற்கு அழைத்தாள். முதல் ரிங்கிலேயே லதாவும் ஃபோனை எடுத்தாள். அத்தா, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன் அத்தா, எனக்கு இப்போ உடனே சொல்லுங்க, மதுவுக்கும் ராகவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? அங்கே என்ன நடக்குது என்று எடுத்த எடுப்பிலேயே மது கேட்க, இன்னும் இல்லை, ஆனால் சீக்கிரம் ஆகிடும் என்று லதா சொல்ல, என்னதான் சொல்கிறீங்க என்றாள் மாயா. ராகவன் மதுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். உனக்கு தெரியும்ல, இந்த மது சும்மா இருக்க மாட்டேறா. ஒரு ஓரத்தில் அவள் பாட்டுக்கு இருக்காம தளத்து வட்டி அவனுக்கு விட்டுறதும், திருநீர் வைக்கிறதும், சமைச்சு போடுறதும், தாலி கட்டாமலேயே பொண்டாட்டி ஆகிடுவா போல அவனுக்கு என்று லதா சொல்ல, அவளால் தாலி கட்டாமல் கனவுல தான் ராகவனுக்கு பொண்டாட்டி ஆக முடியும். எனக்கு தான் என் கழுத்தில் தான் ராகவன் தாலியை கட்டுவான். இன்னும் 2 நாளில் நான் இந்தியாவில் இருப்பேன் என்று மாயா ஃபோனை வைத்துவிட்டு தனக்கு வந்த கனவை நினைத்து கர்ஜித்து கொண்டாள். ச, இந்த மாதிரி ஒரு கனவா காலங்காத்தால் அவள் வரணும், சீக்கிரமே கனடாவுக்கு போகணும், எப்படியாவது மதுவை ராகவன் கிட்ட இருந்து பிரித்து அவன் கையால் தலையை தாலி கட்டிக்கணும் என்று தனக்கு தானே புலம்பியவள் இந்தியா செல்வதற்கான வேலைகளை பார்த்தாள். அரண்மனையில் மதுவோ குப்பையாய் கிடந்த அரண்மனையின் பூஜை ரூமை சுத்தம் செய்தவள் வீடெங்கும் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கிவிட்டு சாம்பிராணி காட்டிக் கொண்டிருந்தால் அரண்மனையின் ஒவ்வொரு மூளைக்கும். லதா தன் அறையை விட்டு வெளியில் வந்தவள் அரண்மனை கோவிலாய் மாறியிருப்பதை, மது மாற்றி வைத்திருப்பதை பார்த்து வெள்ளச்சிரிப்பு சிரித்து கொண்டார். சாம்பிராணி காட்டிக் கொண்டிருந்த மதுவிடம் சென்ற அந்த வீட்டின் வேலை செய்யும் முத்துவோ, அம்மா தப்பு பண்ணிட்டீங்களேம்மா, அரண்மனையில் எல்லா இடமும் பளிச்சுன்னு இருக்கும்போது பூஜை அறை மட்டும் ஏன் குப்பையாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு இருக்கலாம் இல்லைம்மா என்று முத்து சொல்ல, என்னண்ணா சொல்கிறீங்க என்றாள் மது. நம்ம முதலாளிக்கு சாமி ரூம் சுத்தமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காதுமா, அதை சுத்தப்படுத்தினாலும் பிடிக்காது. மீறி யாராவது தெரியாமல் சாமி ரூமை சுத்தப்படுத்திட்டா இந்த வீடே அதிரும்படியாக கத்துவாருமா என்று முத்து சொல்ல, அதை கேட்டு மதுவிற்கு உள்ளுக்குள் பயம் தொத்தி கொண்டது. முத்து, யார் அது வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போட்டது
என்றபடியே படியிலிருந்து ட்ராக் ஷூட் போட்டுக்கொண்டு வெற்று மேலோடு ராகவன் இறங்கி வர எச்சிலை கூட்டி விழுங்கினபடியே அவன் முன்னே போய் நின்றார் முத்து. ஐயா, அது மது அம்மா என்று முத்து சொல்ல வர சாம்பிராணி தட்டோடு நின்றிருந்த மதுவோ பயந்து கொண்டு நின்றிருந்தார். ராகவன் மதுவை பார்த்து விட்டான். அப்படியே சோபாவில் அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டிருந்த லதாவையும் ராகவன் பார்த்தான். நைஸ் மத், காலையில் பாசிட்டிவாக இருக்கு என்றபடியே மதுவின் பக்கம் அவன் வர ராகவன் சொல்வதை கேட்ட முத்துவோ திறந்த வாயை மூடவில்லை. இன்னைக்கு தான் இந்த அரண்மனையாக இருக்கு. சாமி எனக்கு பிடிக்காததான், பட் நீ கும்பலாம் என்று மதுவிடம் ராகவன் சொல்ல, அப்பொழுதுதான் பயத்தில் இழுத்து பிடித்திருந்த மூச்சை விட்டாள் மது. உன்னோட பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்று ராகவன் கேட்க, இதோ எடுத்துட்டு வர என்றபடி துள்ளிக்கொண்டு கிச்சனுக்குள் ஓடினாள் மது. ராகவனோ லதா சோபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவள் அமர்ந்திருந்த சோபாவின் எதிர்ப்புறம் இருந்த டைனிங் டேபிளில் அமர்ந்தவன், வாவ், என்ன ஸ்மெல் முத்துவானா, காஃபி ஸ்மெல் நல்லா இருக்குல்ல என்று ராகவன் கேட்க, படிக்கட்டின் பக்கம் நின்று இருந்த முத்துவோ, ஆமாம் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு என்றபடியே ராகவன் அருகில் வந்தார். அதற்குள் மதுவும் காஃபி போட்டு எடுத்து வந்து ராகவனிடம் கொடுக்க, அந்த காஃபியை வாயிலே கொண்டு சென்று ராகவனும், மது, நீ காஃபி குடிச்சியா என்று கேட்க, இல்லைங்க, இனிதான் என்று மது சொல்ல, வந்து உட்கார, முதல்ல காஃபி குடிக்கலாம் என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அவளை அமர வைத்தவன் தன் கையில் இருந்த காஃபியை அங்கிருந்த இன்னொரு காஃபி மகில் ஊற்றி மதுவிடம் கொடுத்தார். நான் காஃபி போட்டுக்கிறேன், நீங்கள் குடிங்க என்று மது சொல்ல, என்னில் பாதி நீ, இந்த காஃபியை பாதி தரது தப்பு இல்லை, பரவாயில்ல குடி என்று அவன் சொல்ல, அவளும் காஃபியை பருகினாள். அதை பார்த்து கொண்டிருந்த லதாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. ச்ச, விடியற் காலையில் இந்த கர்மத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு என்று ஒற்றை கையால் தலையில் அடித்து கொண்டே லதாவோ அங்கிருந்து எழுந்து தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டார். காஃபியை குடித்து எடுத்த ராகவனும், தேங்க்ஸ் ஃபார் த காஃபி என்று மதுவிடம் கூறியவன், இன்னைக்கு நீ ஆஃபீஸ் வர வேண்டாம், 12 o'clock நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். லதா தோட்டத்தில் இருந்தது தெரியாமல் மது தோட்டத்திற்கு பூ பறிக்க சென்றார். அங்கு ஆளை மாறி அமர்ந்திருந்தார் லதா, உள்ளுக்குள் ஒரு திட்டத்தோடு. கண்களில் நீரோடு தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தாள் லதா. கடவுளே, அன்னைக்கே சொன்னேன் ஜாதகம் சரியில்லை, இந்த கல்யாணம் வேணான்னு, ஆனால் யாரும் கேட்கல. ஆனால் நான் பயந்தபடியே என் மகனும் மருமகளும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ 2வது பையனும் என் பேச்சை கேட்க மாட்டான் போல, இப்போ நான் என்ன பண்ணுறது என்று புலம்பிய லதா தன்னை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த மதுவை பார்த்தவர், ஆமா, உனக்காக தான் காத்திருக்கேன். என்ன நீ ராட்சசேன்னு நினச்சிருப்பில்ல, நான் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைம்மா. உங்கள் அக்கா ஜாதகத்தில் தோஷம் இருந்துச்சு. உங்கள் அக்காவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேர் ஆயுசுக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு நம்ம குடும்ப ஜோசியர் சொன்னார். உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். இந்த பக்கம் பார்த்தா ராகவனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். அது என்னமோ தெரியல, அக்கா தங்கச்சி உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகம், அண்ணன் தம்பி இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகம். அப்போ நீயே யோசிச்சு பாருமா, நீங்கள் கல்யாணம் பண்ணனா என்னென்ன விபரீதம் நடக்குன்னு என்று லதா பொய்யாக கண்களில் கண்ணீரோடு நிற்க, ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ என்று லதாவின் பேச்சை நம்ப ஆரம்பித்தாள் மது. அதை உற்று கவனித்த லதாவோ, நீ என் பேச்சை நம்பலன்னா இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு என்று லதா சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா என்றாள் மது. மது, நீ நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், உன் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காண்பிப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு நீயே கேளு என்று லதா தந்திரமாய் பேச, மதுவும் ஜோசியரை பார்ப்பதற்கு சம்மதம் சொன்னார். ராகவன் அலுவலகம் சென்ற பின்பு மதுவும் லதாவும் ஜோசியரை பார்க்க சென்றனர். அங்கு ஜோசியரோ, இந்த பொண்ணை திருமணம் செஞ்சா இந்த ஆணுக்கு மரணம் நிச்சயம் என்று லதா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் ஜோசியர் சொல்ல, அதை கேட்டதும் அவ்வளவுதான், மது சுக்கு நிறாய் உடைந்தே விட்டார். ஜோசியரை பார்த்து முடித்து வெளியில் வந்த மதுவோ, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று உணர்ச்சியற்ற முகத்தோடு மது சொல்ல, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் சொல்றதுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்ட போதும் என்றார் லதா சிரித்தபடி.
சீதாவின் பொட்டிக்குள் ஆதித்யனின் திறப்பு விழாவின் போது நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தாள் சீதா. அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அன்று அவளை சீதாவின் பொட்டிக்கு அழைத்து சென்ற போது என்னவெல்லாம் நடந்துவிட்டது அதையெல்லாம் கண்களை மூடி யோசித்து பார்த்தா சீதா. அவள் அரண்மனையில் அவள் அறையில் இருந்தவாறு, நீ என்னை கட்டாயப்படுத்தி திறப்பு விழாவுக்கு அழைச்சிட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்பு என்றால் காரில் ஏறியதும் ஆதித்யனிடம் சீதா. அப்படியா? தப்பா? சரி, பின்னாடி உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பார் என்று ஆதித்யன் சொன்னதும் பின் சீட்டின் புறம் திரும்பி பார்த்தாள் சீதா. அங்கு ஒருவன் வெளியில் வந்த கண்ணோடு நாக்கு தள்ளியபடி இறந்து கிடந்தான். ஐயோ, கொலை கொலை, போனோம் போனோம், என்ன 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 காரில் இருந்து இறக்கிவிடு, நான் உன் கூட வரல என்று வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் ஆதித்யனின் கையை உலுக்கினாள் சீதா. ஹே, சும்மா இரு, பின்னாடி இருக்கிறவனை நல்லா பாரு, அவன் யாருன்னு தெரியல அவனுக்கு என்றான் ஆதித்யன். பின்னால் தலையை மெதுவாக திருப்பி பார்த்தாள் சீதா. அப்பொழுதுதான் சீதாவிற்கு ஞாபகம் வந்தது. ஆதித்யன் வீடியோவில் காட்டிய அந்த ஒருவன் சீதாவிற்கு மும்பை எக்ஸ்போவில் சீதாவின் இடுப்பை கிள்ளிய வந்தான். அவனா இவன்? இவன் எப்படி இங்க என்று சீதா நடுங்கிய குரலில் ஆதித்யனிடம் கேட்க, இவன் சும்மா இருந்திருந்தா நீ என்ன அடிச்சிருக்க மாட்ட. ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டான் ஆதித்யன்னு என் பேர் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்காது. ஸோ உன் ஹிப்பை டச் பண்ணவன் கையை வெட்டி உயிரை பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன் என்றபடி சீதாவின் மடியில் ஒரு கவரை வைத்தான் ஆதித்யன். அந்த கவரின் வெளியே பின்னிருந்தவரின் கை நீட்டு கொண்டு இருந்தது, வெட்டப்பட்டபடி. அதை பார்த்ததும் ஆ என்று கத்தியபடியே மயங்கிவிட்டாள் மது. இதுக்கே மயங்கிட்ட எப்படி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு என்றபடி காரை ஓட்டினான் ஆதித்யன். அடுத்த 10 நிமிடத்தில் மயங்கிய சீதாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்தான் ஆதித்யன். சீதாவும் முழிக்க, என்னை விட்டுடு, என்னை கொண்டாத என்று மயங்கிய குரலில் சொல்ல, அவளது கன்னங்களில் தட்டி ஆதித்யனோ, ஏ எழுந்துரு, கடையை திறந்து வைக்க வேணாமா, சீஃப் கெஸ்டை இப்படி தூங்கினா எப்படி என்று ஆதித்யன் கேட்க, நீ ஒரு கொலகாரன், என்னை விட்டு தள்ளிப்போ என்று தன் மெல்லிய கரங்களை ஆதித்யனின் மார்பில் வைத்து சீதா அழுத்த, ஆஜான பாகவான தேகம் கொண்ட அவனோ அவளின் காதல், உன்னை விட்டு தள்ளி போறதுக்கா உன்னை எங்க கூட்டிட்டு வந்த, இறங்குடி என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை எதிர்பாராமல் காரை விட்டு இறங்கினான். சீதா குனிந்து தன் மடியையும் பின்னால் இருந்த சீட்டையும் பார்த்தாள். மடியில் கையும் இல்லை, பின்னால் செத்து கிடந்தவனின் உடலும் இல்லை. எங்க தானே பார்த்தேன், இப்பதானே பார்த்தேன், ஒருவேளை நான் கனவு கண்டேனா, இல்லையே பார்த்தேனே என்று குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்த சீதாவின் பக்கம் இருந்த காரின் கதவு திறந்ததும் இறங்கினாள் சீதா. அவள் காரை விட்டு இறங்கியதும் படபடவென்று ஃப்ளாஷ் அடிக்க கண்களை மூடிக்கொண்டாள் சீதா. ராகவனின் தங்கை அவன் எதிரியின் ஆதித்யனின் கடை திறப்பு விழாவுக்கு வந்தது. அங்கிருந்த புகைப்படக்காரர்களுக்கு விருந்தாக அமைந்துவிட போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தனர் சீதாவை. அவளின் பக்கம் வந்து அவளின் தோள்களின் மேல் கை போட்டான் ஆதித்யன். கமான் பேபி, லெட்ஸ் கோ என்று அவன் சொல்ல, தோளிலிருந்து கையை எடு என்று அவள் சொல்ல, முடியாது என்றான் அவன். நீ என்ன பண்ணுறன்னு என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று அவள் கேட்க, ஓ அண்ணன் என்ன பெரிய புடுங்கியா, அவன் என்ன பண்ணுறான்னு இனி நான் பார்க்குறேன், நீ இப்போ சிரிச்சுட்டே வா பேபி, அப்போ தான் ஃபோட்டோவில் நீ அழகாக இருப்ப என்று ஆதித்யன் சொல்ல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப என்றபடி அவனோடு நடந்தாள் சீதா. ரிப்பன் கட் செய்த சீதா கடையை திறந்து வைக்க அந்த காட்சியையும் பத்திரிகைக்காரர்கள் அழகாக படம் பிடித்து கொண்டனர். 12 மாடி பிரம்மாண்ட ஜவுளி கடையை திறந்து வைத்த சீதாவை எதையோ ஜெயித்து விட்ட திமிரில் பார்த்த ஆதித்யனை முடிந்தவரை முறைத்து தள்ளினாள் சீதா. திறப்பு விழா நடந்து கொண்டிருந்த இடத்தில் ஆதித்யனின் அத்தை சௌந்தர்யா, சாத்விகா என எல்லோரும் இருந்தனர். சீதாவிடம் சௌந்தர்யாவும் சாத்விகாவும் நல்ல முறையில் பேசினர். ஆதித்யன் அறிந்த செய்தியை சௌந்தர்யாவும் செய்தித்தாளில் பார்க்கத்தான் செய்தார். சீதாவிடம் சௌந்தர்யா, அம்மா சீதா, ஆதித்யன் ரொம்ப நல்லவன், அவன் தப்பு பண்ணலன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் இன்னைக்கு நீ கடை திறப்பு விழாக்கு வந்திருக்க. ஆதித்யன் பேரு மக்கள் மத்தியில் தவறாக பரப்பப்பட்டுருச்சேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் நீ இன்னைக்கு கடை திறப்பு விழாவுக்கு வந்ததுனால அவனோட பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு மக்களுக்கு தெரிய வருமா? ரொம்ப நன்றிம்மா
என்று சௌந்தர்யா சொல்ல, நான் உங்கள் மகனை பொம்பளை பொறுக்கின்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் மனசாட்சியே இல்லாத மனுஷ மிருகன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது என்று உள்ளுக்குள்ளேயே நினைத்த சீதா ஆதித்யனின் அத்தை சௌந்தர்யாவிடம், இல்லை பரவாயில்ல, நன்றிலாம் எதுக்குமா, நான் கிளம்புறேன் என்று சீதா அங்கிருந்து நகர, எங்கே போகிறீங்க மேடம் அதுக்குள்ள என்றபடி அவளின் முன்னே வந்து நின்றான் ஆதித்யன். தன் முன்னே மலை போல் நின்றிருக்கும் ஆதித்யனை பார்த்த சீதாவோ, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்றார். உன்னை அனுப்புறதுக்கா நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ நினச்சாலும் இங்கேருந்து கிளம்ப முடியாது. நான் நினச்சாதான் நீ இங்கேருந்து கிளம்ப முடியும். கொஞ்சம் திரும்பி பாரு மேடம் என்று ஆதித்யன் சொல்ல, அங்கு அந்த துணிக்கடையின் முதல் தளம் மண்டபம் போல் அலங்கரிக்கப்பட்டு இருக்க அதை பார்த்ததும் அதிர்ந்தே விட்டாள் சீதா. என்ன இது என்று சீதா கேட்க, பார்த்த தெரியல, உனக்கு எனக்கு கல்யாணம் என்று ஆதித்யன் சொல்ல, ஹேய் என்ன விளையாடுறியா என்றாள் சீதா. உன்கிட்ட விளையாடத்தான் ஆசையாக இருக்குது, பட் இப்போ இல்லை, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்று ஆதித்யன் சொல்ல, இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே சரசரவென சில ஆட்கள் அந்த கடையினுள் வர சீதாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்தது. அப்படி யார் அந்த கடைக்குள் வந்திருப்பார்கள், இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.